எல்லோருக்கும் வணக்கம். அரசாங்க பொதுச் சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு முதலாவது செயலமர்வுல சந்திக்கிறோம். 2025 ஜூன் மாதம் 16ஆம் தேதி. செயலமர்வில் உள்ள வினாத்தாள்களுக்கு நுழைவதற்கு முன்பாக இந்த விடயம் தொடர்பான ஒரு சுருக்கமான அறிமுகத்தை ஒளிப்பதிவினூடாக மீண்டும் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகிறேன். அரசாங்க சேவையில 4 வகையான மட்டங்கள் அல்லது 4 வகையான தரங்கள் மதிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று ஆரம்ப நிலை தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், நிறைவேற்று தரம். கீழே இருந்து மேலே போகிற போது அதனுடைய தகுதித்தன்மை அதிகரித்து கொண்டு போகும். இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்பது 2ஆம் தரத்தில் உள்ள 2ஆம் நிலையில் உள்ள பதவி ஒன்றாக இருக்கும். 2ஆம் நிலையில் உள்ள பதவி என்பது போட்டி பரீட்சையின்றி அரசாங்க சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படுகின்ற பட்டதாரிகளையும் போட்டி பரீட்சைகளின் ஊடாக அரசாங்க சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படுகின்ற கல்வி பொது தராதர உயர்தர கல்வி தகமையையும் கொண்டவர்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் விடய பொறுப்பு அலுவலர்களாக இருப்பார்கள். ஒரு சப்ஜெக்டுக்கு பொறுப்பாக இருக்கிறது இந்த வகையை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள்லாம் அந்த விடயங்களை கையாளுபவர்களாக இருப்பார்கள். அலுவலகத்தில் ஃபைல் வச்சிருக்கிறார்கள், வார கடிதங்களுக்கு பதில் அனுப்புகிறார்கள், வெளியாட்களுக்கு கடிதங்களை அனுப்புபவர்கள், அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்கள் இந்த வகையான உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். நிறைவேற்று தரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள், திணைக்களங்களினுடைய தலைவர்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பான கருமங்களை நிறைவேற்றி கொடுப்பவர்கள். அதுபோல அவர்களுடைய ஆலோசனையின்படி இந்த கருமங்கள்ல தீர்மானம் எடுப்பதற்கு அவர்களுக்கான தகவல்களை, தங்களுடைய உயர்நிலை அதிகாரிகளுக்குரிய தகவல்களை வழங்கி அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த கருமங்களை நிறைவு செய்பவர்களாக இருப்பார்கள். மிக தகுதியான சமூகத்தில் மதிப்புடைய ஒரு பதவி. அந்த பதவிக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக இவ்வாறான ஆட்சேர்ப்புக்கு விண்ணப்பம் கோரப்பட்டு 5 ஆண்டுகளின் முடிவில் இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் ஒரு போட்டி பரீட்சை நடைபெற்றது. இன்னும் அதற்கான பெறுபேறுகள் வெளியாகவில்லை. அப்படி இருக்கிற நிலையில திரும்ப உங்கள்கிட்ட இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அற்புதமான ஒரு வாய்ப்பு. என்னுடைய அபிப்பிராயப்படி இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு இப்படியான ஒரு வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கவே இயலாது. தயவு செய்து இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சமூக மதிப்பை தரக்கூடிய, பொருளாதார ரீதியாகவும் உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவிக்கான பிரகாசமான வாய்ப்பு உங்களோட கையில கிடைச்சிருக்குது. அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதனுடைய பாடத்திட்டம் என்று பார்க்கிற போது பிள்ளைகள் முதலாவது நுண்ணறிவு என்று பார்ப்பீர்களாக இருந்தால் மொழியறிவு, மொழியாற்றலை பார்ப்போம். மொழியாற்றல் என்று பார்த்தால் சாதாரண தரத்துல நீங்கள் ஒரு ஏத்தர சித்தியை பெறுவதற்கு என்ன படிக்க வேணுமோ அந்த அளவுக்கு இதுல படிக்க வேணும். ஆனால் பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதிகளில் இலக்கண பகுதிகளை மட்டும் படிப்பது போதுமானது. கட்டுரைகளை வரைதல், கடிதங்கள் எழுதுதல், சுருக்கம் அளித்தல், அதுபோல இலக்கணத்தோடு தொடர்புடைய வினாக்களுக்கு விடையளித்தல் போன்ற பாடப்பிறப்புகளை நாங்கள் நன்கு தேர்ச்சி பெற கற்க வேண்டும். பாடமாக்குறது அல்ல. சாப்பாட்டுக்கு முன்னும் பின் பாடமாக்குற காரியம் இங்க வெற்றி அளிக்காது. விளங்கி கற்றல் அவசியமானது. நாங்கள் அதற்குரிய வழிகாட்டலை சரியாக செய்வோம். நீங்கள் அதை இறுக பற்றி கொண்டால் சரி. 2வது நுண்ணறிவு என்பது இங்க உங்களுக்கு கணிதம் சார்ந்த அறிவு மட்டும் பரீட்சிக்கப்படுவதில்லை. நிறைய பேருக்கு இருக்கிற எண்ணம் நுண்ணறிவு என்பது கணிதம். அப்படி அல்ல. சரி, நுண்ணறிவு என்பது கணிதம் அல்ல. அது ஒரு தனிப்பட்ட விவேகம். அதுல சில கணித ஆற்றல்களும் இருக்கும். அவ்வளவுதான். பெரும்பாலும் 50 கேள்விகளை தந்து நீங்கள் விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ள தொடர் பயிற்சியின் மூலமாகவும் விடையளிப்பதற்கான சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சில குறுக்கு வழிகளையும் கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் தொடர்ச்சியாக நீங்கள் 1 மணி நேரத்தில் பதிலளிக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு போகலாம். இதுக்கு தொடர் பயிற்சி முக்கியமானது. பதிவிடப்படுகின்ற வினாத்தாள்களை செய்து பார்க்காமல், சொந்தமாக அதற்குரிய விடைகளை எழுதாமல் செயலமர்வுல கலந்து கொள்வதால உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. புதினம் பார்த்தா மட்டும்தான் பிரயோசனமா இருக்கும். வேறு எதுவும் இருக்காது. அப்ப இந்த அடிப்படையில நீங்கள் இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு பதிவிடப்பட்ட வினாத்தாளோட அதை முழுமையாக செய்து பார்த்து கொண்டு பிரிண்ட் எடுத்துக்கொண்டோ அல்லது கம்ப்யூட்டர்ல வச்சோ ஏதோ பிரிண்ட் எடுத்து செய்கிறது நல்லது பிள்ளைகள். அதை அச்சிட்டு கொண்டு நான் 2 நாட்களுக்கு முன்பாகவே பதிவிடுவேன்.
உதாரணமாக இன்றைக்கு பதிவிடப்பட்ட வினாத்தால நாங்கள் புதன்கிழமை தான் கலப்போம். அப்போ நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து நேரம் ஒதுக்கி செய்து பார்க்க வேணும். பிறகு இன்றைக்கு காலையில 1 மணித்தியாலம் பின்னேரம் 1 மணித்தியாலம் ஒதுக்கி செய்கிறீர்கள். அதில் சொல்லப்பட்டிருந்தால் 90 நிமிடங்கள் என்று சொல்லப்பட்டால் 90 நிமிடம் அலாம் வச்சு எக்ஸாம் ஒன்று நடக்குதுன்னு நினைச்சு கொண்டு பரீட்சை எழுதி பார்க்க வேணும். அந்த 90 நிமிடத்துக்குள்ள உங்களால எத்தனை வினாக்களுக்கு விடியளிக்க முடிந்ததோ அந்ததோடு நிறுத்தி வச்சுக்கொள்ளும். பிறகு நாங்கள் இங்கே விளங்கப்படுத்துற நேரத்தில் அது முழுமையான விடைகளை பார்க்கலாம். எத்தனை சரி வருது, உங்களால் எத்தனை எழுதக்கூடியதாக இருக்குது, எத்தனைக்கு விடியளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதில் எத்தனை சரி வருது. இப்படி படிப்படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே அளவிட்டுக் கொள்ளுங்க. அப்படி அளவிடுவதன் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பரீட்சையை பயமில்லாமல் எதிர்கொள்ளுகிற ஆற்றலும் துணிவும் உங்களுக்கு வந்து செய்யும். அதை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு விடி. சரிதானே? இது அறிமுக வகுப்புங்கிறதால இன்றைக்கு இவ்வளவு விஷயத்தையும் கழிச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் இப்படியே உபதேசம் பண்ணி கொண்டு இருக்க இயலாது. சரி, இப்ப நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வசதி கருதி சில எளிமையான விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மொழியாற்றல் சார்ந்த ஒரு 2-3 கேள்விகள், அதே போல நுண்ணறிவு சார்ந்த ஒரு 2-3 நுணுக்கங்கள். இந்த விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் மொழியாற்றல் சார்ந்து ஒரு 2 வினாக்களை பார்த்துப்போம். சரிதானே? மொழியாற்றல் என்கிற விடயத்துக்குள்ள 2 கேள்விகளை பார்ப்போம். அதிகமாக சிரமப்படாம, பிள்ளைகளை திடீரென்று கஷ்டப்படுத்தாம, கனநாள் மொழியாற்றல் சார்ந்து படிக்காம இருந்துட்டு திடீரென்று படிக்க பாவம் தானே. அதிகம் சிரமம் கொடுக்காம கொஞ்சம் இலகுவாக இருக்கக்கூடிய பகுதிகளை முதல்ல கதை. சரியா? இந்த சுருக்கம் எழுதுதல் என்பது தொடர்பாக சில வேளைகளில் வினாக்கள் வரலாம். சுருக்கம் எழுதுதல் என்பதாக வரலாம், அல்லது 2-3 வசனங்களை தந்து அந்த 3 வசனங்களோ 4 வசனங்களை சேர்த்து ஒரு வசனமாக எழுதுவதாகவும் வரலாம். அதுவும் ஒரு வகையான சுருக்கம் எழுதுதல் தான். ஒரு சுருக்கம் எழுதுகிற போது என்னென்ன விடயங்களை நீங்கள் தவிர்க்க வேணும், என்னென்ன விடயங்களை கையில் எடுக்க வேணும் என்பதை பற்றி எல்லாம் நான் அந்த அடிப்படை கோட்பாடுகள், பேசிக் தியரியை சொல்லி தந்து கொண்டிருக்க போவதில்லை. நாங்கள் படிக்கிற நேரத்தில் அது தானா எங்களுக்கு விளங்கிக்கும். சரி, அதெல்லாம் ஓவியில் படித்து முடிஞ்சுது. 9ஆம் 10ஆம் வகுப்புல படிச்சுட்டோம். இப்போ நாங்கள் திருப்பி இதை செய்கிற நேரத்தில் அந்த நாங்கள் படித்து கொண்ட கோட்பாடுகள், அந்த திறன்கள் எங்களுக்கு வந்து சேரும். அது ஒரு ஒரு கேள்வியை நான் காட்சிப்படுத்துகிறேன் திரையில, அதை வச்சுக்கொண்டு கலந்துரையாடலாம். கேட்கிற பிள்ளைகள் உங்களுக்கு சரியோ பிள்ளையோ தெரிஞ்ச விடையை சொல்லுங்க, நாங்கள் அதில் ஒன்றும் கோபிக்க மாட்டோம். சரிதானே? எல்லா விடையும் தெரிந்தவர்கள் படிக்க வர மாட்டாங்க தானே, தெரியாதபடியே தானே வருகிறாங்க. ஆகவே 100% சரியான விடைகளை சொன்னால்தான் எனக்கு மரியாதை என்று யோசிக்க தேவையில்லை. அப்படி தெரிஞ்சாக்க ஒரு தடவை இங்கே இல்லை, நான் உட்பட. அப்ப நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரியா? சரி, முதலாவது உரைப்பகுதி பாருங்க. கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியினதும் பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. அப்ப பொதுவாக ஒரு இயன்ற அளவு சுருக்கமாக தனி வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்டால் பிள்ளைகள், நீங்கள் ஒரு 13 சொல் வரைக்கும் போகலாம். ஆக குறைஞ்சது 9 சொல்லு, ஆக கூடினது 13 சொல்லிலே எழுதலாம். தனி வாக்கியம் என்றால் நீங்கள் இந்த கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் அந்த மாதிரியாக யோசிக்க தேவையில்லை. இங்க கேட்கறது ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுறேன்டா ஒரு சிங்கிள் சென்டென்ஸ். சரிதானே? ஒரு எழுவாய், ஒரு பயனிலை, ஒரு செயற்படுகளோடு இருக்கிற 3 சொற்களோட அல்லது அடைமொழிகளோடு எழுதுறது அப்படி என்று இல்லை. சாதாரணமா இதுல இருக்கிற கருத்தை ஒரு முற்றும் புள்ளி வரும் விதமாக நீங்க எழுத வேணும். இதனுடைய சாராம்சத்தை, இதனுடைய பிரதானமான கருத்தை எடுத்து எழுத வேணும். சரி, நான் இந்த மொபைல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய நலன் கருதி இதை இன்னும் பெருப்பிச்சு தருகிறேன் பிள்ளைகளுக்கு. சில பேர் போன்ல படிப்பாங்க தானே. சரி, அவங்களுடைய வசதிக்காக இன்னும் சின்னனாகித்தான் இப்ப வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்தியாவின் தேசிய கவி என்று சிறப்பிக்கப்படுகின்ற எட்டயபுரத்து முண்டாசு கவி சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடையினை உற்று நோக்கும் தோறும் வியப்பு ஏற்படுகின்றது. இந்தியாவின் தேசிய கவி என்று சிறப்பிக்கப்படுகின்ற எட்டயபுரத்து முண்டாசு கவி சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடையினை உற்று நோக்கும் தோறும்
வியப்பு ஏற்படுகின்றது. பாரதியாரின் கவிதைகள் பலவற்றிலே பாமரரும் இலகுவில் பொருள் அறியுமாறு எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை கையாண்டு குறைந்த இலக்கண பிரயோகங்கள் பொருந்தியதான இலகுவானதொரு மொழி நடையினை காண கிடைக்கின்றது. இவ்வியல்பினவான எளிய நடைக்கு மாறாக கற்றறிந்த புலவரும் பொருளறிதல் கடினமான குறைவான புழக்கமுடைய கடினமான சொற்களும் அதிகமதிகம் இலக்கண பிரயோகமும் கொண்டதானதொரு கடின நடையினை அவரது பத்திரிகை ஆக்கங்களிலும் வேறு சில கட்டுரைகளிலும் காணுதல் கூடும். திருப்பி ஒருக்க நான் வாசிக்கிறேன். இந்தியாவின் தேசிய கவி என்று சிறப்பிக்கப்படுகின்ற எட்டியபுரத்து முண்டாசு கவி சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடையினை உற்று நோக்குந்தோறும், இதனுடைய கருத்து என்ன பிள்ளைகள்? உற்று நோக்குந்தோறும் என்பதனுடைய கருத்து வேறு விதமாக சாரி கூர்ந்து கவனிக்கிறது. கூர்ந்து கவனிக்கின்ற நேரங்களில் எல்லாம், என்ன நுணுக்கமாக அவதானிக்கின்ற வேளைகளில் எல்லாம் வியப்பு மேலிடுகிறது. உற்று நோக்கும் தோறும் என்பது நாங்கள் அதை கவனம் செலுத்தி பார்க்கிற போது, நுணுக்கமாக பார்க்கிற போது அல்லது அவதானிக்கும் போது ஏதோ வியப்பு ஏற்படுகின்றது. பாரதியாரின் கவிதைகள் பலவற்றிலே பாமரரும் இலகுவில் பொருள் அறியுமாறு எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை கையாண்டு, பாமரரும் இலகுவில் பொருள் அறியுமாறு எளிதினும் எளிதான வெள்ளை சொற்கள். என்ன கருத்து? இலகுவான மொழி நடை. திருப்பி சொல்லுங்க. இலகுவான மொழி நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எளிதினும் எளிதான வெள்ளை சொற்கள் என்பதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ற பொருள் என்னவா பிள்ளைகள்? இலகுவான மொழி நடை. எல்லாருக்கும் விளங்கக்கூடிய சொல்லு, படிக்காதவர்களுக்கும் இலகுவாக விளங்கக்கூடிய சொற்கள். என்ன சொற்களை கையாண்டு குறைந்த இலக்கண பிரயோகங்கள் பொருந்தியதான இலகுவானதொரு மொழி நடையினை காண கிடைக்கின்றது. இவ்வியல்பினவான எளிய நடைக்கு மாறாக கற்றறிந்த புலவரும் பொருளறிதல் கடினமான குறைவான புழக்கமுடைய, அது என்ன குறைவான புழக்கமுடைய? பாவனையில் இல்லாத. திரும்ப சொல்லுங்கம்மா. பாவனையில் இல்லாத. குறைவான, பாவிக்கிறது குறைவான சொற்கள். என்ன சாதாரணமாக அந்த சொற்களை பயன்படுத்துறது குறை. இப்ப உதாரணத்துக்கு சோறு என்று, உணவு என்று சொல்றது பதிலாக அடிசில், என்ன நாய் என்று பாவிக்கிறதுக்கு பதிலாக ஞமலி என்று பாவிக்கிற, இப்படியான பயன்பாட்டில் இல்லாத பயன்பாட்டில் மிக குறைவாக உள்ள சொற்கள், குறைவான புழக்கமுடைய கடினமான சொற்களும் அதிகம் இலக்கண பிரயோகமும் கொண்டதானதொரு கடின நடையினை அவரது பத்திரிகை ஆக்கங்களிலும் வேறு சில கட்டுரைகளிலும் காணுதல் கூடும். சரி, என்னுடைய கேள்வி, இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? பாரதியார் கவித்திறமையை சொல்றதுக்கு. பாரதியாருடைய கவித்திறமையை சொல்லுதல். வேறு பதில்கள்? வேறு பிள்ளைகள்கிட்ட இருந்த பதில்கள்? சிந்து, யதுர்சிகா சொல்லுங்க. பாரதியார் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இலகுவாவும் கவிதைகள் எழுத தெரியும், புலவர்களுக்கும் விளங்காத மாதிரி கஷ்டமாவும் எழுத தெரியும் என்றதை சொல்லுவேன் என்றது சொல்லவாங்க. அப்படி சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்றதான் கேட்கிறேன். இது எழுதியதனுடைய நோக்கம் என்ன? ஒரு உரைப்பகுதியில 2 விடயம் இருக்கும் பிள்ளைகள். நோக்கம் ஒன்று, சாராம்சம் ஒன்று.
சரிதானே? நீங்க சொல்லுகிறது சாராம்சம். நோக்கம் என்ன? இது எழுதியவருடைய நோக்கம் என்ன? ஏன் எழுதுகிறார்? நசீகா நசீகா வளையுங்க. திரும்ப. பாரதியாரின் கவித்திறனை வெளிப்படுத்துறது. சரி. முதல்ல அப்படி ஒரு பதில் சொன்னாங்க இல்லையா? சாருஜன். பாரதியார் அவரோட மொழித்திறன் எவ்வளவு விருத்தி என்றத சொல்றாரு. ஓகே. சிந்து. கதைக்கலாம், சொல்லுங்க. சரி, அப்ப நாங்க பார்ப்போம். இங்க அவர் சொல்லுகிற கருத்து என்ன? என்ன விஷயத்தை சொல்லுகிறார்? பிரதானமாக அவர் சொல்லுகிற கருத்து என்ன? பாரதியாரின் எழுத்து நடை. பாரதியாரனுடைய எழுத்து நடை. அப்ப பாரதியாருடைய எழுத்து நடையை விவரித்தல் தான் அவருடைய நோக்கம். சரிதானே? பாரதியாருடைய எழுத்து நடை பற்றி கூறுவது அவருடைய நோக்கம். என்ன கூறுகிறார்? பாரதியாருடைய எழுத்து நடையை பற்றி அவர் என்ன சொல்றார் உங்களுக்கு? பிள்ளைகள் கதைங்களா? பாரதியாருடைய எழுத்து நடை தொடர்பாக உரையாசிரியர் என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு? எளிமையான சொற்களை பயன்படுத்தி இந்த மொழி கவியை எழுதுறாரு அவரோட கவியை. பாரதியார் வந்து கவிதைகளில் எளிய நடையையும் பத்திரிகைகள்ல வந்து கடின நடையையும். அதை சுருக்கமா சொல்லுங்களே, இன்னும் சுருக்கமா. பாரதியார் எத்தனை விதமான நடைகளை கையாண்டிருக்கிறார்? எழுத்து நடைகளை 2 விதமான நடைகளை கையாண்டு. அது 2 விதமானவையும் அவை கடினமான நடை, எளிமையான மொழி நடை, கடினமான மொழி நடையையும் கையாண்டிருக்கிறார். எளிமையான மொழி நடையை அவர் எல்லா கவிதைகளிலும் பயன்படுத்தியாரோ? அப்படி சொல்ல இல்லை. என்ன கவிதைகள் எல்லாவற்றிலையும் எளிமையான இல்ல. பாரதியாரின் கவிதைகள் பலவற்றில் இருக்குது. அப்போ சிலவற்றில கடினமானதும் இருக்கலாம். சரிதானே? பாரதியார் தன்னுடைய படைப்புகளில 2 விதமான மொழிநடைகளை கையாண்டிருப்பதாக உரையாசிரியர் சொல்லுகிறார். அந்த 2 விதமான மொழிநடைகளும் என்ன? எளிமையான மொழிநடை, கடினமான மொழிநடையினையும் கடினமான மொழிநடை எனும் 2 வகையான மொழிநடைகள். என எளிமையானவை, எளிமையானதும் கடுமையானதுமான 2 வகையான மொழிநடைகளை கையாண்டிருக்கிறேன். யார் கையாண்டது? பாரதியார். அப்ப முன்னுக்கு சொல்லப்படுகிற இந்தியாவின் தேசிய கவி என்று சிறப்பிக்கப்படுகின்ற எட்டியபுரத்து முண்டாசு கவி என்கிறது என்ன செய்யணும்? தேவையில்லை சார். இது இந்த விதமான விவரித்தல்கள், அடைமொழிகள், அடைமொழிகளையும் விவரித்தல்களையும் நாங்கள் எடுக்க தேவையில்லை. அப்ப சுப்பிரமணிய பாரதியார் என்று எடுக்கலாம். இன்னும் எளிமையாக எழுதுறா பாரதியார் என்றாலே அது சுப்பிரமணிய பாரதியார் தான். பல பாரதிகள் இருந்தாலும் பாரதியார் என்பது ஒரு கௌரவ பெயர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாவலர் பாரதியார் என்பது பல பேருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பாரதியார் என்பது சுப்பிரமணிய பாரதியைத்தான் குறிக்கும். அப்போ பாரதியார் அவருடைய எழுத்தினுடைய உற்று நோக்கும் தோறும் வியப்பு ஏற்படுகிறது என்றது சொல்லணுமோ? மொழி உற்று நோக்குகிற போதெல்லாம் இவருக்கு வியப்பு வருதுன்னெல்லாம் நாங்க பார்க்க தேவையில்லை. பாரதியார் தன்னுடைய ஆக்கங்களில், நாங்கள் ஒரு இடத்துல கவிதைகள் என்றார், இன்னொரு இடத்துல என்னத்தில் எழுதுனான்னு சொல்லுகிறார்? சாரி, பத்திரிகை. பத்திரிகைகளிலும் வேறு சில கட்டுரைகளிலும் பாரதியார் தன்னுடைய ஆக்கங்களில் எளிமையான மொழிநடை மற்றும் கடினமான மொழிநடை எனும் 2 வகையான நடைகளை கையாண்டிருப்பதை காணலாம். நான் சொல்லுகிற வார்த்தைகள்ல தான் நீங்க எழுத வேணும் இல்லை. இந்த கருத்து அமையும் விதமாக எழுதினால் சரி. ஏன்னா பாரதியாருடைய ஆக்கங்களில் சிலவற்றில் எளிமையானதும்
சிலவற்றில் கடினமானதுமான இருவகை மொழி நடைகளை காண கிடைக்கிறது என்பதாக எழுதிக்கொள்ள. இப்படி ஒரு பந்தி வந்தால் உங்களுக்கு தெரிய வேணும் அதுல இருக்கிற அந்த விவரித்தல்கள் போன்ற விடயங்கள் என்ன இதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு எழுத இயலும். நாங்கள் இன்றைக்கு இது ஒரு பயிற்சியாக இல்லை, ஒரு அறிமுகம் இப்படியான விடயங்களை நாங்கள் படிக்க வேணும் என்று தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் பயிற்சி வினாத்தாள்களை போட்டு கற்றுக்கொள்வோம். சரி, அடுத்த 2வது உரைப்பகுதிக்கு போகிறேன். இயலுமான எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் கதைக்கலாமா? கதைக்கிறதால பெரிய பாதிப்பெல்லாம் வராது உங்களுக்கு. சரி, 2வது பந்திய வாசிப்பு பிள்ளைகள். யாழ்ப்பாணத்து விவசாயிகள் பலரும் தற்காலத்தில் மக்களின் நாளாந்த தேவையுடன் நெருங்கியவையான கத்தரி, வெண்டி, பாகல், புடோல், பயற்றை, பீர்க்கு, கோவா, கரட், பீட்ரூட், பயறு, உளுந்து, கவுப்பி, வரகு, சாமை, திணை, எள் போன்றவற்றை பயிரிடுவதில் மிக குறைந்த ஆர்வத்தினையே வெளிக்காட்டுகின்றனர். சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு, அது உருளைக்கிழங்கு இல்ல உருளைக்கிழங்கு, அதுல எழுத்துப்பிள்ளை ஒன்று வந்துட்டு, என்பவற்றின் நிலைமையும் இவ்வாறானது. எனினும் ஒரே தடவையில் அதிக வருமானம் தருபவையாக கருதக்கூடிய புகையிலை, திராட்சை போன்றவற்றின் மீதான பயிரிடும் ஆர்வம் அதிகரித்து செல்லும் போக்கினை அவதானிக்க கிடைக்கின்றது. திருப்பி நான் ஒரு வாசிக்கிறேன். யாழ்ப்பாணத்து விவசாயிகள் பலரும் தற்காலத்தில் மக்களின் நாளாந்த தேவையுடன் நெருங்கியவையான கத்தரி, வெண்டி, பாகல், புடோல், பயற்றை, பீர்க்கு, கோவா, கரட், பீட்ரூட், பயறு, உளுந்து, கவுப்பி, வரகு, சாமை, திணை, எள் போன்றவற்றை பயிரிடுவதில் மிக குறைந்த ஆர்வத்தினையே வெளிக்காட்டுகின்றனர். சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு என்பவற்றின் நிலைமையும் இவ்வாறானது. எனினும் ஒரே தடவையில் அதிக வருமானம் தருபவையாக கருதக்கூடிய புகையிலை, திராட்சை போன்றவற்றின் மீதான பயிரிடும் ஆர்வம் அதிகரித்து செல்லும் போக்கினை அவதானிக்க கிடைக்கிறது. இப்ப எனக்கு பிள்ளைகள் சொல்லுங்க, இது எழுதியவருடைய நோக்கம் என்ன? ஏன் எழுதுற? நாளாந்த தேவைகளை புறக்கணிச்சு புகையிலை திராட்சைகளுக்கான பயிர்கள் அதிகரிச்சு கொண்டு வருது. அது கருத்து. அதுதான் அவர் சொல்லுகிற உள்ளீடு. இந்த உரைப்பகுதியை எழுதியதன் மூலமாக உரையாசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எழுதியிருப்பார் பிள்ளைகள். நோக்கமும் சாராம்சமும் வேறுபட்டவை. நோக்கம் விளங்கின விவசாயிகளின் வருமானம், விவசாயிகளினுடைய வருமானத்தை விவரிப்பது. சரி, வேறு விடைகள்? யாழ்ப்பாணத்து விவசாயிகள பயிரிடுற ஆர்வம் பற்றி போக்கு, தற்போதைய போக்கு, அவர்களுடைய பயிற்சிகை தொடர்பான தற்போதைய நிலைமையை விவரிக்கிறது. இதுதான் நோக்கம். கிரேட். சரியா? நல்ல பதில். யாழ்ப்பாண விவசாயிகளின் பயிரிடும் ஆர்வம் தொடர்பாக விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. யாழ்ப்பாண விவசாயிகள் பயிர்கள் மீது காட்டும் ஆர்வத்தை விவரிப்பது. சரி, என்ன விஷயத்தை சொல்லுகிறார்? சாராம்சத்தை சொல்லுவோமே. யாழ்ப்பாண எப்படி இருக்கிற வேண்டிய ஆர்வம் என்னென்னத்திலே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அவங்க உடனடி தேவையோட நெருங்கின பயிர்கள் ஆர்வம் குறைவாகவும் மற்ற ஒரே தடவை அதிக வருமானம் தர பயிர்கள் ஆர்வம் கூடவும். அந்த முதல்ல என்ன சொன்னீங்க? உடனடி தேவையா? நாளாந்த தேவையோட கூடிய பயிர்கள் ஆர்வம் குறைவாகவும் ஒரே தடவையில் அதிக வருமானம் தர பயிர்கள் ஆர்வம் கூடவும். ஒரே தடவையில அதிக பணம் தரக்கூடிய பயிர்களை எப்படி நாங்கள் சொல்லலாம்? ஒரு சொல்லில பணப்பயிர்கள். என்ன பயிர்கள்? பணப்பயிர்கள். பணப்பயிர்கள். கிரேட் பிரெயின். பணப்பயிர்கள். மேல சொல்லப்பட்டவற்றை எப்படி சொல்லலாம்? சார் ஒரு திருப்பி சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க திருப்பி சொல்லுங்க, என்ன கேட்ட நீங்க?
மேலே இருக்கக்கூடியதை இப்ப நீங்க கீழே சொன்னீங்க தானே, புகையிலை, திராட்சை போன்றவற்றை பணப்பயிர்கள் என்று சொல்வது போல ம். ஒரு தொகுதி தரப்பட்டிருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? மரக்கறிகள், தானியங்கள். மரக்கறிகள், தானியங்கள். கிரேட் கிரேட். அங்கால அடுத்தது சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்க பற்றியும் சொல்லி இருக்கிறாங்க. அன்றாட உலருணவு தேவைகள் அது என்ன மாதிரி ஒரு சொல்லுல சொல்லலாம்? இப்ப இப்படி நாங்க பாக்குறோம். சரி, இவ இப்படி எல்லாம் நிறைய சொன்னாலும் கத்தரி, வெண்டி, பாகல், புடோல், பயற்றை, பீர்க்கு, கோவா, கரட், பீட்ரூட், சரிதானே? இவ்வளவையும் சேர்த்து நாங்கள் மரக்கறிகள் என்று சொன்னோம். ம். இது சுருக்கம் எழுதுவதனுடைய ஒரு நுட்பம் பிள்ளைகள் விலங்குதானே. இப்படி எல்லாம் தருகிற நேரத்துக்கு அதுக்கு ஒரு பொதுவான பெயரை போட்டு நாங்கள் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு பதிலீடாக. சரியா? பயன் தரக்கூடிய பயிர்கள். பயன் தரக்கூடிய பயிர்கள் அப்படி என்றால் தென்னை, பலா, வாழை, மா, அதுகள் எல்லாமே பயன் தரும் தானே. பயன் தராமே எதுவும் இருக்கோ? மரக்கறி தானிய வகைகள் இது மரக்கறி, அன்றாட பயிர்கள், பயறு, உளுந்து, கவுப்பி, விறகு, சாமை, திணை, எள் போன்றவற்றை. போசனை பொருட்கள், பரவாயில்லை. ஆனால் தானியங்கள் என்கிற வார்த்தை அழகாயிருக்கு. சரிதானே? மரக்கறிகள், தானியங்கள் பயிரிடுவதில் மிக குறைந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன. அதுக்கு பிறகு சொல்லியிருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு என்பவற்றின் நிலைமையும் இவ்வாறானதே. இது என்ன நிலைமையும் அப்படித்தானண்டா என்ன கருத்து? இதுலயும் குறைந்த ஆர்வம் இருக்கு. அப்ப இதை கொண்டு மேல சேர்க்கலாம் தானே? சேர்க்கலாமா? ஆம் சார். சரி, சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்குக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையில சொல்லுங்க. சுவையூட்டிய சரி, அன்றாடம் பாவிக்கும் பொருட்கள், அன்றாட பொருட்கள். பரவாயில்லை. அதை விட ஒரு நல்ல வார்த்தை ஒன்று பேர் ஒரு தம்பி சொன்னாங்க, அத்தியாவசிய பொருட்கள். சுவையூட்டிகள் சுவையூட்டிகள். சுவையூட்டியை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிங்க. உருளைக்கிழங்கு சுவையூட்டி என்று சொல்றதை விட சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு போன்றவற்றை நாங்கள் வேறொரு விதமாக அழைக்கிற நாங்கள் உணவு பண்டங்கள் அல்ல இவை. கிழங்குகள் சரி, கிழங்குகள் செத்தல் மிளகாய் கூட உருளைக்கிழங்கோ? அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள். பரவாயில்ல. வேற வார்த்தைகள்? சின்ன வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நிலக்கீழ்ல வளர்றதானே சார்? ஓ, செத்தல் மிளகாய் நடுவுக்கு ரெண்டு உறுத்துதே அம்மா. இவற்றை எப்படி சுற்றாடல்ல பிள்ளைகளுக்கு பிரிச்சு சொல்லி கொடுத்தனாங்க? குறுங்கால பயிர்கள் சாரி, குறுங்கால பயிர்கள் குறுங்கால பயிர்கள். இல்ல, வேற மாதிரி இந்த சாப்பாட்டு வகைகளை, இது சாப்பாடு தான், ஆனால் பிரதானமான சாப்பாடு இல்ல, சாப்பாட்டுக்குள்ள சேர்க்கிற சாப்பாடு. சிறுபயிர் போகங்கள், இல்ல, வேற வார்த்தை. துணை உணவுகள், கிரேட். உப உணவுகள். விளங்குதா? உப உணவு பயிர்கள் என்று சொல்றது. அதாவது சாப்பாட்டுக்குள்ள சேர்க்கிற சாப்பாடு உப உணவு பயிர்கள். சரிதானே? பச்சை மிளகாய், வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு இப்படியானவை பிரதான உணவு பண்டங்கள் அல்ல. அத்தியாவசிய பண்டங்களாக இருந்தாலும் அவை அத்தியாவசிய உணவு பண்டங்கள் என்பதற்குள்ள வராது, உப உணவு பொருட்கள். அப்ப இங்க 3 வகையானவற்றை நாங்கள் சொற்கள்ல சேர்க்கிறோம். அப்படி என்றால் யாழ்ப்பாண விவசாயிகள் மரக்கறிகள், தானியங்கள், ஒரு பெயர்ச்சொல் தொகுதி எழுதிய பிள்ளைகள் ஒரு 3-4 எழுத போறீங்கன்னா கடைசி பெயர் சொல்லுக்கு முன்பாக மற்றும் என்கிற வார்த்தையை போட்டு எழுதுறது அழகானது. எப்படி ஆங்கில இலக்கியத்தில அண்ட் என்பதையும் சிங்கள இலக்கியத்தில் ஹா என்பதையும் பயன்படுத்துவீர்களோ அதே போல தமிழ் இலக்கணத்துல மற்றும் என்பதை பயன்படுத்த வேணும். இது பல பேர் தவறாக பயன்படுத்துகிற ஒரு இலக்கண பிரயோகம். பாடசாலைகள்ல, விளையாட்டு போட்டிகள்ல அறிவிப்பு செய்கிற சில சிறந்த அறிவிப்பாளர்கள் கூட பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திரு எக்ஸ் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற வை அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினராக இருக்கக்கூடிய சட் அவர்களே என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த மற்றும் என்பதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. சரிதானே? பிரதம விருந்தினர்,
சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள். அல்லது இன்னும் ஆக்களை சொல்ல போறீங்கன்னா நலன் விரும்பிகள் மற்றும் மாணவர்கள். யார கடைசியா சொல்றீங்களோ அதற்கு முன்பாக மட்டும்தான் மற்றும் என்பது பயன்படுத்த வேணும். அப்ப இங்க நீங்க எத்தனை விஷயத்துல ஆர்வம் குறையுது என்று சொல்ல போறீங்க? 3 விதம். 3 விதங்களை சொல்வதால 3வதற்கு முன்பு மற்றும் என்பதை போடுவது உங்களுடைய அழகான மொழிநடையை காட்டும். சரிதானே? அப்ப யாழ்ப்பாணத்து விவசாயிகள் என்பதை நீங்க யாழ்ப்பாண விவசாயிகள் எழுதலாம். யாழ்ப்பாண விவசாயிகள். தற்காலத்தில் என்பதை தவிர்க்கலாம். நீங்க பயனிலைய நிகழ்காலத்தில் எழுதினால் காட்டுகின்றனர் என்று முடிப்பீர்களாக இருந்தால் அந்த பயனில காலத்தை காட்டும். காட்டினார்கள், காட்டுவார்கள், காட்டுகிறார்கள் என்பது 3 காலங்களையும் காட்டும் என்பதனால தற்காலத்தில் என்பதை கூட தவிர்க்கலாம். யாழ்ப்பாண விவசாயிகள் மரக்கறிகள், தானியங்கள் மற்றும் உப உணவுகள் பயிரிடுவதில் குறைவான ஆர்வத்தை வெளிப்படுத்துவதுடன் பணப்பயிர்களில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதாக இது எழுத. நான் சொல்லுகிற இந்த நுட்பம் விளங்குதா பிள்ளைகள்? எப்படி நாங்கள் இந்த உரைப்பகுதிகளை அணுக வேணும் என்று சொல்லி யாராவது திருப்பி சொல்ல வேணும்னா திருப்பி சொல்லுன்னு கேளுங்களா? ஓம் சார், திருப்பி சொல்றீங்களா? சரி, அப்ப இங்க பாருங்கம்மா. முதலாவது, யாழ்ப்பாணத்து விவசாயிகள் பலரும் தற்காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் இந்த தற்காலத்தில் என்பதை பயனிலையில உள்ளடக்கலாம். காட்டுகின்றனர் என்று எழுதினால் அது நிகழ்காலமாக இருக்கும் என்பதால தற்காலத்தில் என்பதை தவிர்க்கிறோம். சுருக்கத்துல இயலுமான அளவுக்கு பொருள் சிதையாமல் எவ்வளவு சொற்களை நாங்கள் கைய விடலாமோ அவ்வளவுக்கு சொற்களை கைய விட போறோம். இப்ப யாழ்ப்பாண விவசாயிகள் மக்களின் நாளாந்த தேவையுடன் நெருங்கியவையான கத்தரி வண்டி, பாகல், புடோல், பயற்றை, பீர்க்கு, கோவா, கரட், பீட்ரூட் என்கிற இந்த விடயத்தை நாங்கள் மரக்கறிகள். சரியா? அதுக்கு பிறகு பயறு, உளுந்து, கவுப்பி, வரகு, சாமை, திணை, எள் போன்றவற்றை என்ற தானியங்கள். மரக்கறிகள், தானியங்கள் பயிரிடுவதில் குறைந்த ஆர்வத்தை வெளிக்காட்டுகின்றனர். சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு என்பவற்றின் நிலைமையும் இவ்வாறானதே. அப்ப இதையும் மேல கொண்டு போகிறோம். சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு என்பதை நாங்கள் உப உணவுகள் என்று சொல்லுகிறோம். அப்ப 3 விடயங்களில் குறைந்த பயிரிடுவதில் குறைந்த ஆர்வத்தை காட்டுகின்றனர். 2 முடிச்சா கீழே இருக்கிறது 2வது வசனமா போயிடும். அப்ப காட்டுவதோடு என்று வச்சு கொண்டு தொடர வேண்டும். அப்ப நாங்க சொல்றோம், யாழ்ப்பாண விவசாயிகள் மரக்கறிகள், தானியங்கள் மற்றும் உப உணவுகளை பயிரிடுவதில் ஆர்வம் குறைவாக காட்டுவதோடு அல்லது குறைந்த ஆர்வம் காட்டுவதோடு ஒரே தடவையில் அதிக வருமானம் தடவையாக கருதக்கூடிய புகையிலை, திராட்சை போன்றவற்றின் மீதான, அப்ப நாங்கள் பணப்பயிர்கள் மீதான என்று எழுதுகிறோம். ஆர்வம் அதிகரித்து செல்லும் போக்கினை அவதானிக்க கிடைக்கின்றது. அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். பணப்பயிர்களை பயிரிடுவதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார். நாங்கள் திருப்பி வசனத்தை சீராக்குவோம். நாங்கள் எழுதுகிற போது சில வேளையில அந்த வாக்கிய அமைப்புகள் சீராக அமையாது. அப்ப நீங்க ஒரு செய்யொலி பேப்பர்ல எழுதி பார்த்துட்டு எல்லாம் சரியா வருகுதுன்ற பிறகுதான் அந்த எக்ஸாம் பேப்பர்ல கொண்டு போய் எழுத வேணும். அதுல எழுதி போட்டு வெட்டி கேவலப்படுத்தி உங்களோட பேப்பரை திருத்துறவருக்கு உங்கள் மீதான ஒரு வெறுப்பை உண்டாக்கி போடக்கூடாது. சரிதானே? அவருக்கு நீங்கள் ஆண் பிள்ளையா, பெண் பிள்ளையா, நீங்க வெள்ளையா, கருப்பா, மெல்லுசா, குண்டா, உயரமா, கட்டையா, எதுவும் தெரியாது. அவர் உங்களுடைய விடைகளை தான் பார்த்து உங்களை மதிப்பேன். சரியா? அவர் பார்ப்பார், நீங்கள் அழகாக முதல் 2 கேள்விக்கு விடி எழுதி போட்டீங்கன்னா அவர் கட்டிக்கார பிள்ளை. அவர் தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய மகனோ, மகளோ, மருமகளோ, பக்கத்து வீட்டு பிள்ளையோ அல்ல தன்னிடம் படிக்கிற ஒரு பிள்ளைய நினைச்சு கொள்வார். அந்த பிள்ளை மாதிரி கட்டிக்கார பிள்ளை என்று சொல்லி அப்படி ஒரு அபிப்பிராயம் முதல் 3 வினாக்கள்ல அவருக்கு உண்டாகிட்டு இருந்தார். 4வது வினாவை நீங்க கொஞ்சம் பிள்ளையாடுதுனா கூட அவர் நினைப்பார், கட்டிக்கார பிள்ளை இதை மட்டும் என்னமோ சறுக்க விட்டுடுது
அப்போ இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு அதிக புள்ளி வழங்குவதை தான் அவர் விரும்புகிறார். அதை விட்டு உங்களுக்கு நல்லா விடயமெல்லாம் தெரியும், ஆனால் எழுதி பிறகு அதை வெட்டி பிறகு இடமில்லை என்று சொல்லி அதுக்கு மேலே எழுதி இந்த மாதிரி மோசமான வேலையை செய்து விட்டீங்கன்னா அவர் எங்கே ஒரு மொக்கு வந்து சேர்ந்து இருக்குது என்று கோபப்பட்டுருவேன். அதுக்கு பிறகு நீங்க நல்லா எழுதினாலும் அவர் என்ன நினைப்பாருண்டா, சரி என்னமோ எழுதி கிழிச்சிருக்குது ரெண்டு 4 போடலாம்டா ஒரு 3 புள்ளியை தான் போடுவேன். அப்ப எப்பவுமே விடைய திட்டமிட்டு சரி இதுதான் தெளிவான விடை என்பதற்கு பிறகுதான் நீங்கள் கொண்டு போய் அந்த விடைத்தாளில் எழுத வேண்டும். சரிதானே? இப்போ யாழ்ப்பாண விவசாயிகள் மரக்கறிகள், தானியங்கள் மற்றும் உப உணவுகளை பயிரிடுவதில் குறைவான ஆர்வம் காட்டுவதோடு பணப்பயிர்களை பயிரிடுவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். சரிதானே? அதுல புகையிலை, பணப்பயிர்கள் போன்றவற்றை என்று எழுதியிருக்கிறீங்க. அந்த போன்றவற்றை என்பதெல்லாம் தவிர்க்கலாம். சுருக்கத்துல தவிர்க்கிறது நல்லது, அதுக்காக மோசம் இல்லை, தவிர்க்கலாம். சரிதானே? குறைந்த ஆர்வம் காட்டுவதுடன் பணப்பயிர்களில் அதிகமான ஆர்வத்தை காட்டுகின்றனர் என்பதாக உங்களுடைய விடை இருக்கலாம். சரியா? புரிஞ்சு கொள்வீரா அவ்வளவு இந்த நுட்பங்களை எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஐடியா வந்துதா? என்னப்பா? சரி, நல்லது. சரி, அப்போ நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம் பிள்ளைகள். இப்போ நான் நுண்ணறிவு தொடர்பான சில நுணுக்கங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு விடயமா கதைச்சு கொண்டு வருகிறேன். ஒரு தகவல் தந்திருக்கிறார்கள். 2 எண்களின் கூட்டுத்தொகை 131, அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 17. பெரிய எண் யாது? அந்த எண்களில பெரிய எண் என்ன என்று கேட்கலாம், அல்லது சிறிய எண் என்ன என்று கேட்கலாம். சரி, இப்படி ஒரு கேள்வி வந்தால் எப்படி செய்யலாம் என்பதை, இந்த வினாவை எப்படி அணுகலாம்? எனக்கு யாராவது நீங்கள் விட சொல்ல போறார்கள், மெக்க ஒன் பண்ணுங்க, நான் சொல்லுகிற ஆள் கதைங்க. ஒரே நேரத்தில் 5-6 பேர் கதைச்சா கிளியர் இருக்காது. சரியா? ஒருவரும் கதைக்க இல்லைன்னா நான் கேட்கிறார்கள் கதைக்க வேண்டி வரும். 74 சார். சாரி, நவநீதனா? ஓம் சார். நவநீதன் சொல்லுங்க, இது எப்படி செய்கிறது அதான் என்ற கேள்வி. விட வேணாம். அந்த கூட்டுத்தொகையிலிருந்து சார் வித்தியாசத்தை கழிக்க வேணும். பிறகு வந்து கழிச்சதுக்கு பிறகு அந்த மீதியை 2ஆக பிரிச்சு சமனா எடுத்து போட்டு பிறகு 1ல வந்து 17 கூட்டி விட்டா சரி. சரி, அப்போ வேற விதமாக இதுக்கு ஒரு முறை சொல்லக்கூடிய ஆக்கள், நான் இதை வேற விதமாக செய்வேன், இப்படி அல்ல, இவர் சொல்லுகிறது எனக்கு கிளியர் இல்லை, நான் வேற மாதிரி தான் செய்வேன். சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள், இதுல 2 விதமான முறை இருக்குது. ஒன்று, இத ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச விதமான சமன்பாடுகளை பயன்படுத்தி செய்கிறது. பெரிய எண்ண எக்ஸ் என்று சொல்லியும் சிறிய எண்ண y என்று சொல்லியும் எடுத்துக்கொண்டால் 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 131 என்று சொல்லி போட்டு, அதுபோல பெரிய எண் எக்ஸ் என்று சொல்லி வச்சுக்கொண்டு சிறிய எண்ணெய் y என்று சொன்னா பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணெய் கழிக்கும் போது வருகின்ற விடை 17 என்று சொல்லி வச்சுக்கொண்டு இந்த 2 சமன்பாடுகளையும் தீர்ப்பதன் மூலமாக விடை கண்டுபிடிப்பவர்கள் உண்டு. சேர்த்து கூட்டுற போது 2x 148 என்று வரும். சரிதானே? 148 என்று சொல்லி வரும். அதை 2ஆக பிரித்தால் 74. ஆகவே பெரிய எண் 74 இருக்கும். சரி, அப்போ அதை எக்ஸுக்கு பதிலாக 74 போட்டு 131 இருந்து 74 கழிப்பதன் மூலமாக வைய காண்பது. இந்த முறை தான் இது புறப்ப மெதட் என்று சொல்வேன். நாங்கள் ஒரு கணித செய்கையின் மூலமாக இதை செய்யலாம். ஆனால் இப்படி செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால் ஐக்கியூ பேப்பர்ல எங்களுடைய நேரம் போயிட்டு, ஐக்கியூ பேப்பர்ல எங்களுடைய நேரத்தை நாங்கள் இழந்தவர்களாக ஆவோம். எங்களுக்கு ஒரு மனக்கணிதம் செய்யக்கூடியதாக இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். நவநீதன் சொன்னது அழகான முறை. சரிதானே? 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 எண்களினதும் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆளை விட மற்ற ஆள் 17 கூடவாக இருப்பார். 17ஆலே அவர் மேல நிற்பார். அப்ப அந்த 17 எடுத்து நாங்கள் தனியாக வச்சுக்கொள்ளும். சரிதானே? பெரியவருக்குரிய 17 எடுத்து
தனியாக வச்சு கொள்ளுவோம். 131ல 17 போனால் மிச்சம் எத்தனை? மிச்சம் எத்தனை? 114. 114. 131ல 17 போனால் 114. என்ன? 114 2ஆக பிரிச்சால் 57 57 57 57. சிறிய எண் கேட்பாராக இருந்தால் இந்த அளவோட உங்களுடைய செய்முறை முடிஞ்சு. அதாவது 131ல இருந்து 17 கழிப்பது ஒரு செய்முறை, மிகுதியாக வந்த 114 2ஆக வகுப்பதன் மூலமாக 57 52 கண்டுபிடிக்கிறது ஒரு செய்முறை. இப்படி ஒரு கேள்வி வந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளியை கொடுப்பார்கள். 2 செய்முறைக்கும் அரைப்புள்ளியாக ஒரு புள்ளியை கொடுப்பார்கள். பெரிய எண் யாது என்று கேட்பார்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. இந்த 57ஓட பெரியவருக்கு ஒதுக்கி வச்ச 17ஐயும் சேர்த்து கூட்ட வேணும். சேர்த்து கூட்டி 74 என்று காண வேணும். இந்த கூட்டலை செய்வதற்கு அரைப்புள்ளி. ஆகவே பெரிய எண் கேட்பார்களாக இருந்தால் உங்களுக்கு 1.5 புள்ளி கொடுப்பார்கள். இப்படித்தான் அங்க புள்ளியிடல் திட்டம் இருக்கு. சில வழி 60 கேள்விகள் போட்டு 100 மார்க்ஸ் போடுறேன்னா எல்லாத்துக்கும் 2 இல்லை. சிலதுக்கு 1 புள்ளி இருக்கும், சிலதுக்கு 1.5 புள்ளி இருக்கும், சிலதுக்கு 2 புள்ளி இருக்கும். அவர்கள் அந்த கேள்வியில எத்தனை செய்கை முறை இருக்கு என்பதை பார்த்துத்தான் உங்களுக்குரிய புள்ளிகளை கொடுப்பார்கள். அப்போ இப்படி நேரடியாக கேள்வி உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். கவனமாக இருக்கவும். இது நான் சொல்லுகிறது பச்சையாக சொல்கிற கதை. 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 131, அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 17. சிறிய எண் யாது, பெரிய எண் யாது என்று கேட்கிறேன். இப்படி ஒருபோதும் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டீர்கள். சில வேளைகள்ல யாரும் ஒரு பாவப்பட்டது பேப்பரை செட் பண்ணா கேட்கும். மற்றபடி எப்படி கேட்பார்கள் என்றால், ராமனும் சேதுவுமாக 131 மாவல்களை வைத்திருக்கிறார்கள். ராமனும் சேதுவுமாக 131 மாவல்களை வைத்திருக்கிறார்கள். ராமனிடம் பார்க்க சேதுவிடம் 17 மாவல்கள் அதிகமாக இருக்கிறது. ராமனிடம் பார்க்க சேதுவிடம் 17 மாவல்கள் அதிகமாக இருக்கிறது. ராமனிடம் உள்ள மாவல்கள் எத்தனை என்று கேட்டால் 1 புள்ளி. சேதுவிடம் உள்ள மாவல்கள் எத்தனை என்று கேட்டால் 1.5 புள்ளி. இருவரிடமும் உள்ள மாவல்களை தனித்தனி காண்க என்று கேட்டால் 2 புள்ளி. விளங்குத? இது எப்படி கேள்வியாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி 2 எண்களின் கூட்டுத்தொகை 131 என்று சொல்வதற்கு பதிலாக 2 பேரிடமும் உள்ள மாவல்களின் எண்ணிக்கை 131 என்று சொல்றாங்க. இவரிடம் பார்க்க அவனிட்ட 17 மாவல் கூட இருக்கு என்று சொல்வதன் மூலமாக அந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 17 என்று சொல்லி தருகிறார். குறைவாக மாவல் வைத்திருப்பவருடைய பெயரை சொல்லி அவருடைய எத்தனை மாவல் இருக்குன்னு கேட்டால் சிறிய எண் என்னென்று கேட்கிறாங்க. அதிகமாக மாவல் வைத்திருப்பவருடைய பெயரை சொல்லி அவர்கிட்ட எத்தனை மாவல் இருக்குது என்று கேட்டால் பெரிய எண் யாதென்று கேட்க 2 எண்ணையும் காணுங்க என்று கேட்பார்களாக இருந்தால் இருவரிடமும் உள்ள மாவல்களை தனித்தனியாக காண்க என்று கேட்டால் உங்களுக்கு 2 புள்ளிகளை கொடுப்பாங்க. இது இன்னொரு விதமாக நான் சொல்லுகிறேன் பிள்ளைகள். 131 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி துண்டு ஒன்றினை 131 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி துண்டு ஒன்றினை முதலாவதிலும் பார்க்க இரண்டாவது 17 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக அமையும் வகையில் 2 துண்டாக்க வேண்டும். 131 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி ஒன்றினை முதலாவது துண்டிலும் பார்க்க இரண்டாவது துண்டு 17 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக அமையும் வகையில் 2 துண்டாக்க வேண்டும். பெரிய கம்பி துண்டின் நீளம் யாது? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற போது இப்ப உங்களுக்கு விளங்கணும். பெரிய எண் சிறிய எண் வித்தியாசம் தந்துட்டு பெரிய இலக்கம் என்னன்னு கேட்கிறார்.
பெரிய கம்பி துண்டின் நீளம் யாது. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? தந்த மொத்த தொகையில வித்தியாசத்தை எடுத்து தனியா வைக்கணும், மிச்சத்தை ரெண்டா பிரிக்க வேணும். பெரிய இலக்கம் கேட்டால் எடுத்து வச்ச வித்தியாசத்தையும் அந்த இலக்கத்தையும் கூட்ட வேணும். சின்ன இலக்கம் கேட்டால் கூட்டல் கழித்தல் ஒன்றும் தேவையில்லை, ரெண்டா பிரிச்சு வந்த விடிய மட்டும் எழுதிவிட்டோம் என்றால் சரி. சிறிய கம்பி துண்டின் நீளம் என்ன என்று கேட்டால் அந்த அளவோட நின்றுடும். ரெண்டு கம்பி துண்டுகளின் நீளத்தையும் தனித்தனி தாரம் கொண்டு கேட்டால் ரெண்டின் பெருமதியையும் கேட்கிறார். சின்ன இலக்கம் என்ன, பெரிய இலக்கம் என்ன என்று சொல்லு. இந்த சொன்ன விடயம் விளங்குச்சுதான், இந்த நுட்பம் விளங்குச்சுதான் பிள்ளைகள். இனி இப்படி ஒரு கேள்வியை வாசிக்க உங்களுக்கு விளங்க வேணும். இவனிட்டையும் அவனிட்டையும் சேர்த்து இவ்வளவு காசு இருக்குது, இவனை விட அவன் இவ்வளவு காசு கூட வச்சிருக்கிறான், சரிதானே? பாலனும் சீலனும் ஆக 2656 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். சீலனிடம் பாலனிடம் பார்க்க 156 ரூபாய் அதிகமாக இருந்தது. இருவரிடம் உள்ள பணத்தொகையை தனித்தனி காண்க என்று கேட்டால் உங்களுக்கு விளங்க வேணும். ரெண்டு இலக்கத்தின் கூட்டுத்தொகை 2556. அதுல 156 எடுத்து வைக்கிறவருடன் 2400, ரெண்டால பிரிச்சால் 1200. அதோட 156 சேர்த்தா 1356. மனசால பார்த்துட்டு விடையை எழுதி போட்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். செய்ய வழி செய்யக்கூடாது. நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகளுக்கு? திருப்பி சொல்ல முடியுமாடா? சார் திருப்பி சொல்றீங்களா? திருப்பி சொல்லு. சரி, இரண்டு மாணவர்களின் நிறை, ரெண்டு மாணவர்களின் நிறைகளின் கூட்டுத்தொகை 129 கிலோகிராம். கொஞ்சம் குண்டான ஆக்கள் வச்சுக்கொள்வோமே, பெரிய ஆக்களா. 129 கிலோகிராம், சரியா? அப்ப நாங்கள் இதுல வேணுமெண்டா ரங்கன் சிங்கன் என்று வச்சுக்கொள்வோம். ரங்கன் சிங்கன் என்று சொல்லி ரெண்டு பேருடைய நிறை 129 கிலோகிராம். ரங்கனிடம் பார்க்க சிங்கன் 17 கிலோகிராம் நிறை கூடியவன். 17 கிலோகிராம் நிறை கூடியவன். சிங்கனுடைய நிறை யாது? ரங்கன் சிங்கன் ஆகிய இருவரது நிறைகளின் கூட்டுத்தொகை 129 கிலோகிராம். ரங்கனிடம் பார்க்க சிங்கன் 17 கிலோகிராம் நிறை கூடியவன். சிங்கனின் நிறை யாது? எப்படி காண போறோம் நாங்கள்? எப்படி காண போறோம் பிள்ளைகள்? விளங்கினதால் சொல்லுங்க. 129 இருந்து சார் அந்த 17 கழிச்சிட்டு 17 எடுத்து வைப்பான். 112 வரும். அவ்வளவு வருது 112. 112 ரெண்டால பிரிச்சு 56. இப்ப இந்த 66 பிரிச்சு போட்டு புல விட்டுட்டோம் என்று சொல்லக்கூடாது. பிரிக்கிற கூட்டுற கழிக்கிற எல்லாம் சரியா செய்ய வேணும். 56. இப்ப ரெண்டையும் கூட்ட வேணுமோ கூட்ட தேவையில்லையோ? யாருடைய நிறை கேட்டது? சிங்கரின் நிறை. சிங்கனுடைய நிறை என்ன? அப்ப இந்த ரெண்டையும் கூட்டம். பெரிய இலக்கம் தானே கேட்டு இருக்குது. அப்ப 7 மாறும் 13, 1 மிச்சம், 5 1 மாறும், மிச்சம் ஒன்றையும் சேர்த்தா 7. சிங்கனுடைய நிறை 73 கிலோகிராம். ரொம்ப பெரிய ஆள் என்ன? ரங்கனுடைய நிறை 56 கிலோகிராம். விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். சரியா? இதுல இனி ஒரு அட்வான்ஸான விஷயத்துக்கு நான் போகிறேன் பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் இதை விட கூடுதலான விளக்கம் தரக்கூடிய மாதிரியாக நான் ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன், சரிதானே? ஒரு சமன்பாடு ஒன்று நான் தாரன். இப்படியான சமன்பாடு சில நேரங்களில் அவர்கள் பந்தியாக தருவினம், கதையாக சொல்லுவினம், சரிதானே? அப்படி இல்லாமல் நாங்கள் எளிமையாக இந்த பகுதியை எப்படி பார்க்க போறோம். இப்போ P Q
ரெண்டினதும் கூட்டுத்தொகை 110. பி கியூ ரெண்டினதும் கூட்டுத்தொகை 110. பி ஆர் இந்த ரெண்டினதும் கூட்டுத்தொகை சும்மா வசதிக்காக 100 என்று வச்சுக்கணும். சரியா? கியூ ஆர் இந்த ரெண்டினையும் கூட்டுத்தொகை 85. இதை எப்படி உங்களுக்கு சொல்லுவார்கள் என்றால், இப்படி பி கியூ பிஆர் கியூஆர் எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி ஒரு சமன்பாட்டு வடிவத்தில் வரக்கூடாதுல்ல, வரலாம். சரியா? சில வேளைகள்ல இத உங்களுக்கு சொற்கள்ல தருவார்கள். குமாரினதும் மோகனினதும் நிறைகளின் கூட்டுத்தொகை 110. குமாரினதும் மோகனினதும் நிறைகளின் கூட்டுத்தொகை 110. குமாரினதும் காந்தனதும் நிறைகளின் கூட்டுத்தொகை, குமாரனதும் காந்தனதும் நிறைகளின் கூட்டுத்தொகை 100. மோகனும் காந்தனும் 85 கிலோகிராம் நிறையுடையவர். இப்படி தரலாம் வசனத்தை. சரிதானே? இப்ப 3 பேரை தொடர்புபடுத்தி தருகிறேன். 3 பேரை தொடர்புபடுத்தி உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று தருகிறேன். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சமன்பாட்டுக்கு போகாமல் இதை எப்படி சேர்த்து கூட்டி சமன்பாட்டை கண்டு சில வேளையில எழுதக்கூடியதாக இருக்கலாம். சரிதானே? இந்த 3ஐயும் சேர்த்து கூட்டினீங்கள் என்றால் 2P 2Q 2R எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா 2P 2Q 2R. அது போல பிள்ளைகளுக்கு மேல பியும் கியூவும் இருக்குது, அடுத்ததுல பியும் ஆரம் இருக்குது, அடுத்ததுல கியூவும் ஆரம் இருக்குது. அப்ப சேர்த்து கூட்டினா 2P 2Q 2R. சரியா? இதை சேர்த்து கூட்டினோம் என்றால் 295 வரும். 295 வரும். அப்ப இதை வச்சுக்கொண்டு இதை பிரிக்கிறது கஷ்டமாகவும் இருக்கும். சரியா? இதை பிரித்து பார்க்கறது சில வேளைங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்போ 147.5 இந்த மாதிரியாக வரும். அதுல ஏதோ 110 எடுத்து போட்டு பிறகு அங்கால பிரித்து பார்க்க வேண்டி வரும். கூட்டினது சரியானு பார்ப்போம். 295 போ. சரிதானே? அப்ப பி இதை 2ஆல பிரிச்சோம்னா பியையும் கியூவையும் ஆரையும் சேர்த்து கூட்டினால் ഇതിന്റെ അരവാസി 295 അരവാസി 147.5 என்பதாக வரவு. சரியா? சரி, ஒரு வசதிக்காக எங்களுக்கு இந்த தசம் வருகிறது, குழப்பம் வரும் என்று சொல்லி கருதினால் இதை வேணுமென்றால் 70 எங்களோட வசதி கருதி இது ஒரு 70 மாற்றிவிடும். சரியா? ஓ 70 மாத்தினா கூட்டுத்தொகை எவ்வளவு வரப்போகுது? சரி சரி, இது 2 மடங்காக நாங்கள் கூட்டி இருக்கோம். இந்த 3ஐயும் சேர்த்து கூட்டுறோம்னா 280. என்ன 210 70 280 இருக்கு. அப்போ அரைவாசியா 140 என்று சொல்லி பார்க்கலாம். 140ன்னா பிஎங்கியூவும் 110, பிஎங்கியூவும் 110 போனா 6 30 என்று சொல்லி காணலாம். பிஎங்கியூவும் 110 அல்லோ, ஆகவே 6 எவ்வளவு வந்து வரும்? 30 என்று வரும். 6க்கு 30. சரியா? அதே போல கியூ மாறும் 70, கியூ மாறும் 70 என்று சொல்லியிருக்கு. அப்ப கியூவும் 6 70 போனா 140 70 போனா பி 70. அப்ப இனி எங்களுக்கு சுகம் என்னென்றால் 70 30 100 போயிட்டு, ஆகவே கியூ 40 இருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும்.
இப்படி செய்யலாம், இப்படி செய்ய இயலாது என்று சொல்லி இல்லை. சரியா? இந்த சமன்பாட்டை எழுதி இவ்வளவு நேரம் எடுக்காமல் பிள்ளைகள் இதை எளிமையாக எப்படி செய்யலாம் என்று சொல்லி பார்ப்போம். இந்த இதுவரைக்கும் சொன்னது விளங்காதாக்கள் திருப்பி கேளுங்க. சரி, அப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டதுன்னு நினைச்சுக்கொண்டு நான் மிகுதிய கதைக்கு. சரியா? இங்க பியும் கியூவும் இருந்தது, இங்க பியும் ஆரம் இருந்தது, இங்க கியூவும் ஆரம் இருந்தது. மூண்டையும் சேர்த்து கூட்டுறோம். 2P 2Q 2R. இங்கேயும் இருக்கிற 3 பெறுமதியையும் சேர்த்து கூட்டுகிறோம் 280. அப்ப 2P 2Q 2R = 280 என்றால் இங்கேயும் 2 ஆளை பிரிக்கிறோம், அங்கேயும் 2 ஆளை பிரிக்கிறோம். ஆகவே PQR 140. சரிதானே? PQR மூண்டையும் சேர்த்து கூட்டினால் 140 என்று சொல்லியிருக்கு. இப்ப மேல தந்த சமன்பாடுகளை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கலாம். பாருங்க, பியும் கியூவும் 110 போயிட்டு, இவ்வளவு 110 போனால் நாங்கள் அடுத்ததாக மொத்தம் 140ல இது 30 என்று எடுக்கலாம். சரிதானே? அதே போல கியூவும் ஆறும் 70 என்று தந்திருக்குது. 140ல அது 70 போனா பி 70. சரியா? PQR 3 சேர்த்து 140, P 70, R 30, 100 போச்சுது. இப்ப கியூவுக்கு 40, கியூவுக்கு 40 என்று சொல்லி எழுதலாம். இது ஒரு முறைமை. சரியா? இப்படியான கேள்விகள் வரைக்குள்ள பிள்ளைகள் இதை வேறு ஒரு விதமாகவும் அணுகல். உங்களுக்கு சமன்பாடாக தரலாம், அல்லது வசனமாக சொல்லலாம். சரியா? XY சட் என்கிற 3 சாக்குகள்ல இந்த மாதிரியாக எக்ஸிலம்பாக வையில இவ்வளவு கூட இருந்தது, வையம் சட்டம் சேர்த்து இவ்வளவு இருந்தது, இந்த மாதிரியாகவும் சொல்லலாம். இப்படி ஒரு விடயத்தை தருகிற போது பாருங்க, நான் உங்களை கொஞ்சம் எளிமையாக இதை அணுகிறதுக்கு சொல்லித்தாரன். இதுல P இருக்கு பிள்ளைகள், இங்க Q இருக்குது, இங்க R இருக்குது. பியையும் கியூவையும் சேர்த்து கூட்டினா எவ்வளவு வருதாம்? 110. பியையும் ஆரையும் சேர்த்து கூட்டினா எவ்வளவு வருதாம்? 100. சரியா? கியூவையும் ஆரையும் சேர்த்து கூட்டினா எவ்வளவு வருதாம்? 70 வருது. இங்க மேலே இருக்கிற சமன்பாட்டை தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் வசதி கருதி அதை முக்கோணமாக எழுதி காட்டியிருக்கு, அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, பியோட கியூவை சேர்க்கிறீங்க 110 வருது, பியோட ஆரை சேர்க்கிறீங்க 100 வருகிறது. இல்ல யார் பெரிய ஆள், கியூவோ ஆரோ பெரிய ஆள்? கியூவோ ஆரோ பெரிய ஆள்? ரெண்டும் சமம் சார். கியூவும் ஆரும் சமம். ஓ சாரி. இல்ல சார், கியூ தான் பெரியவர். கியூ பெரிய ஆள். ஏன் இங்கேயும் பி இருக்கிறார், இங்கேயும் பி இருக்கிறார். பியோட கியூவை சேர்க்கைக்கு 110, பியோட ஆர சேர்க்கைக்குள்ள 100. இப்ப யார் பெரிய ஆள்? கியூவோ ஆர் பெரிய ஆள்? கியூ தான் சார் பெரிய ஆள். கியூ பெருசு. ஆரை விட எத்தனை ஆள் அவர் பெருசாக இருப்பார்? 10 ஆள பெருசா இருக்கார். 10 ஆள பெருசு. இந்த நாங்கள் முதல் படிச்சோம் 2 எண்கள கூட்டுத்தொகை வித்தியாசம் என்று சொல்லி 10 ஆள பெருசு. யார் 10 ஆள பெருசு? கியூ ஆரை விட 10 ஆள பெருசு. 10 பெருசு. ஆகவே இவருக்கு 10 எடுத்து வச்சுட்டு மிச்சம் 60 2ஆ பிரிக்கிறோம். ஆருக்கு 30, கியூவுக்கு 40. விளங்குதா சொல்றது? கியூவுக்கு 30. திருப்பி சொல்லட்டா? இந்த பாருங்க, பியும் கியூவும் சேர்த்து 110, அதே பியோட ஆர சேர்க்கைக்கு 100. ஆகவே கியூவு 6லும் பார்க்க 10 ஆள பெருசு.
ஏன்னா ஆறுலம் பார்க்க கியூ 10 பெருசு. இங்க கியூவையும் ஆரையும் சேர்க்கிறோம் 70. அதுல கியூ 10 பெருசு என்றபடியால அவருக்கு தனியாக 10 எடுத்து வைக்கிறோம். மிகுதியாக இருக்கிற 60 2 கியூவுக்கு 30 கொடுக்கிறோம், ஆறுக்கு 30 கொடுக்கிறோம். கியூவின் பெறுமதி எவ்வளவு? 40. ஆறனுடைய பெறுமதி 30. ஆறனுடைய பெறுமதி 30. விளங்குதா எப்படி கண்டுபிடிச்சாங்க? இங்க பாருங்க, இங்க பி இருக்கிறார். சரியா? நான் படம் போடாம சாதாரணமா சொல்லித்தேன். பி இருக்கிறார். பியோட கியூ வச்சிருக்கீங்க 110, பியோட ஆரை சேர்க்கீங்க 100. அப்போ ஆர் கியூவை விட 10 குறைவாண்டு எங்களுக்கு தெரியும். 70 நாங்க என்ன செய்யறோம்? கியூவுக்கு 10 கூட வார மாதிரி பிரிக்கைகள்ல அவருக்கு 40, ஆறுக்கு 30. இது விளங்கிட்டு தானே? 10 எடுத்து வைக்கிறோம் கியூவுக்கு, மிச்சத்தை 2 பிரிக்கிறோம், ஆறுக்கு 30, கியூவுக்கு அந்த 30 10 சேர்த்து 40. இப்ப ஆறு 30 இருந்தால் பி 70. பிஐ ஆரையும் சேர்க்க 100 தானே வருது. ஆறு 30 கண்டிருக்கிறபடியால நாங்க பிக்கு 70 போடுறோம். அல்லது கியூ 40 கண்டிருக்கிறபடியால கியூவுக்கு 40 என்று கண்டிருக்கிறபடியால பிக்கு 70 போடும். முதல் படிச்சமே 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை இவ்வளவு, வித்தியாசம் இவ்வளவு என்று சொல்லி அதே விடயத்தை தான் கொஞ்சம் பெருப்பிச்சு நாங்கள் செய்ய வேண்டி கிடக்கு. நான் திருப்பி ஒரு பிள்ளைகளுக்கு எழுதி காட்டுகிறேன். இதை நீங்கள் பின்னுக்கு அந்த மற்ற ஆக்களுடைய மாடல் பேப்பர்கள் அது செய்கிற நேரத்தில் உங்களுக்கு விளங்குமா, இதைத்தான் கேள்வியாக போட்டிருக்கணும். சரிதானே? நாங்கள் கணக்கு என்று சொல்லி சொல்லுகிற விடயத்தை அவர்கள் கேள்வியாக போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் இங்க பியை போடுறேன், இங்க கியூவை போடுறேன், இங்க ஆரை போடுறேன். எப்படி வேணும்னாலும் போடலாம். சரிதானே? பியும் கியூவுமா சேர்ந்து இதுல எவ்வளவு பெறுமதி சொல்லி இருக்குது? 110. 110. பி மாறும் எவ்வளவு? 100. ஆறும் கியூவும் எத்தனை? 70. ஆறும் கியூவும் 70. இப்ப பாருங்க, ஆறு பொதுவானவராக நாங்க எடுத்துக்கொள்வோம். யாரோ ஒரு ஆள் எடுக்கலாம், இவர்தான் எடுக்கணும் இல்லை. ஆறை பொதுவாக எடுப்போம். ஆறு பொதுவாக இருக்கிறேன். ஆரோட பிய கூட்டைகள்ல 100 வருது, ஆரோட கியூவ கூட்டைகள்ல 70 வருது. பியோ கியூவோ பெரிய ஆள்? கியூ தான் சார் பெரிய ஆள். கியூ பெரிய ஆளா? பி ஆரோட பிய கூட்டுறம் விட 100 வருது, ஆரோட கியூவ கூட்டுறம் விட 70 வருகுது. ஆர் பொதுவானவர், அவரோட பிய கூட்டைக விட 100 வருது, கியூவ கூட்டைக விட 70 வருது. விளங்குதா சொல்றது? ஓம் சார், பி தான் பெரிய ஆள். பி என்பவர் பெரியவர் கியூவை விட. எத்தனை ஆள பெரியவர்? 30 ஆள் பெரியவர். 30 ஆள பெரியவர். அப்ப இந்த 110ல 30 எடுத்து வச்சுட்டு மிச்சம் 80 இருக்கிறத 2 ஆள பிரிக்கிறோம். கியூவுக்கு 40, இவருக்கு அந்த 40ஓட எடுத்து வச்ச 30ஐயும் சேர்த்து போடுறோம், 70. பி 70 இருந்தால் ஆர் 30. ஏன் பிஐ மாறையும் சேர்த்து கூட்ட 100, ஆரையும் கியூவையும் சேர்த்து கூட்ட 70 வாரபடியால ஆர் 30. விளங்கிட்ட? என்ன பிள்ளைகள் விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டு சார். சரி, இப்ப இந்த சமன்பாட்டை பாருங்க. இந்த 2 சமன்பாட்டையும் எடுத்து பாருங்க. ஆரும் பியும் கூட்ட 100 வருகுது, ஆரும் கியூவும் கூட்ட 70 வருகுது. இங்க ஆர் பொது, ஆகவே பியா கியூவா பெரியவர்? பி தான் பெரியவர். பி பெரியவர். என்ன எத்தனை ஆள பெரியவர்? 30 ஆள் பெரியவர். அப்ப இந்த 110ல 30 எடுத்து வச்சு போட்டு 80 மிச்சம். 80 2 ஆள பிரிக்கிறோம், இவருக்கு 40,
மற்றவர் 30 பெரியவர் என்பதால 70. சரியா? இப்ப எங்களுக்கு பி 70 என்று தெரியும். ஆகவே ஆர் 30. செய்து கூட்ட 100. இப்போ எங்களுக்கு தெரியும் கியூ 40, ஆர் 30, சேர்த்து கூட்டி பார்க்கிறோம் 70 சரியாக வருது. அப்ப சமன்பாடுகளை போடாமல் ஒரு பார்வையில செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இப்படியான திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவும். இப்படி சின்ன சின்ன விஷயம் சரியா, பெரிய அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. இந்த விடயம் எங்களுக்கு தெரிஞ்சால் இதைத்தான் அவர் வினாவாக மாற்றுகிறார், எங்களுக்கு கேள்வியாக அவர் மாற்றுவது இதைத்தான் என்று எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த நுட்பமும் பிள்ளைகளுக்கு விளங்கிட்டுது என்று வச்சுக்கொண்டு நான் இன்னும் ஒரு விடயம் சொல்லி தந்துட்டு இன்றைய சேலமர்வை நிறைவு செய்வோம். நீங்கள் ஐயோ இது மறந்து போனா என்ன செய்யறது என்று யோசிக்க தேவையில்லை என்றால் தொடர்ந்து வருகிற வினாத்தாள்களுக்குள்ள இந்த நுட்பங்கள் இருக்கும் சரிதானே. அப்போது நாங்கள் திரும்பவும் இந்த விடயங்களை பார்த்துக்கொள்வோம். நான் இப்படியான நுட்பங்களை சொல்லித் தருவதனுடைய நோக்கம் என்னென்றால் நீங்கள் குறைஞ்ச நேரத்தில் அதிக அளவான வினாக்களை அணுகக்கூடியதாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை சிக்கனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் நேரம் கூட தந்தா எல்லாருமே ஐக்கியூ பேப்பர்ல 100 எடுக்கலாம். அந்த நேரத்துக்குள்ள செய்யறது தான் பிரச்சனை. சரி, நான் இன்னும் ஒரு விடயம் எளிமையாக பிள்ளைகளை சொல்லி தருவேன். எங்கள்கிட்ட 2 ரூபா நாணயங்கள் கொஞ்சம் இருக்குது, 5 ரூபா நாணயங்கள் கொஞ்சம் இருக்குது, 5 ரூபா குத்தி 2 ரூபா குத்தி இருக்குது. இப்படியாக எங்களிடம் 100 நாணயங்கள் உள்ளன சரிதானே. 100 ரூபாய் அல்ல, 100 நாணயங்கள் எங்களிடம் இருக்கு. 2 ரூபா நாணயங்களும் 5 ரூபா நாணயங்களுமாக 100 நாணயங்கள் எங்களிடம் இருக்கிறது. இருக்கின்ற பணத்தினுடைய அளவு எங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது என்று பார்த்தால் 269 ரூபாய் உள்ளது. 269 ரூபாய் உள்ளது. கேள்வி என்னென்றால் 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குது, 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குது? 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்கிறது, 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்கிறது? எப்படி இதை செய்யலாம்? இத ஏக பரிமாண சமன்பாடு போட்டு செய்கிறவர்கள் உண்டு சரிதானே. 2 ரூபாய் நாணயங்களினுடைய எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்க. 2 ரூபாய் நாணயங்களினுடைய எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்க. 5 ரூபாய் நாணயங்களினுடைய எண்ணிக்கை 100 சய எக்ஸ். ஏன் ரெண்டும் சேர்த்து 100 நாணயங்கள், அதுல 2 ரூபாய் நாணயங்கள் எக்ஸ் போயிட்டு என்றால் 5 ரூபாய் நாணயங்களினுடைய எண்ணிக்கை 100லிருந்து எக்ஸை கழிப்பு. அப்ப இதை 2ஆல பெருக்க வேணும் பெறுமதியை காண்பது. இத 5ஆல பெருக்க வேணும் 5 ரூபாய் நாணயங்கள் பெறுமதியை காண்றதுக்கு. அப்ப 2ஆல பெருக்கினால் 2x, 5ஆல பெருக்கினால் சக 500 சய 5x. 5ஆல பெருக்கிறோம், நாணயங்களின் எண்ணிக்கைய 5 ரூபாவால பெருக்கிறோம். பெருக்கினா 269. இதை தீர்ப்பதன் மூலமாக எக்ஸின் பெறுமதியை காணலாம் என்று சொல்லி ஒரு முறை இருக்கு சரிதானே. எங்களுக்கு தெரிஞ்ச ஏகபரிமாண சமன்பாட்டை பயன்படுத்துகிறது. இப்போ ஏகபரிமாண சமன்பாட்டை போட்டு விட செய்தால் துல்லியமாக விட வரும், பிழைக்காது. ஆனால் நேரம் வராது. இதை மனக்கணக்காக பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்குதா என்று நாங்கள் தேடுவோம் சரியா. ஏதாவது ஒரு விதமாக மனக்கணித முறையில செய்யலாமா? 2 ரூபாய் நாணயங்கள் 77, 5 ரூபாய் நாணயங்கள் 23 இருக்கிறதாக நவநீதன் சொல்றேன்.
சரியா? நவநீதன் எப்படி செய்தது என்று சொல்லி ஒரு மெதேட் ஒன்று சொல்லுங்களேன், கண்டுபிடிப்போம். ஓம் சார். நமக்கு இந்த சமன்பாடு போடாம சார், இப்ப 2 ரூபா நாணயம் 5 ரூபா நாணயத்துல 2 ரூபா மட்டும் என்கிட்ட இருக்கு, 100 நாணயம் என்று எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா 200 ரூபா வரும் மொத்தம். மொத்தமான பெறுமதி வந்து 269 ரூபாய் இருக்குது. அதுல 200 ரூபாயை நான் கழிச்சேன்னு சொன்னா மிச்சம் 69. 5 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் உள்ள வித்தியாசம் 3. அதை பிரிச்சேன்னு சொன்னா 23. அந்த 23 கொண்டு நான் இப்ப எடுக்காம இருக்கேன் 5 ரூபாய் நாணயம், அதுக்கு போட்டுட்டு மிச்சம் 100 ரூபாயில இருந்து 23 கழிச்சு போட்டுனா. நவநீதன்கிட்ட நல்ல முறைமைகள் வச்சிருக்கிறீங்க, சரிதானே? இப்படியான முறைமை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரியான மெதட். நாங்கள் அவர் சொல்லுகிறபடி எது நம் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறோம். இப்ப கவனிங்க பிள்ளைகள், 100 நாணயம் இருக்குது. எல்லாமே 2 ரூபாவாக இருந்தால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு 200 ரூபா. எங்கள்கிட்ட இருக்கிற 100 காசும் 2 ரூபா ரெண்டு வச்சுக்கொண்டால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணப்பெறுமதி 200 ரூபா. எல்லா காசுமே 5 ரூபான்னு வச்சுக்கொண்டால் 100 காசையும் சேர்த்தெண்ணெய்கள்ல எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெறுமதி 500 ரூபா. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற காசு 200 பாக கூட 500 குறையத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 ரூபாவும் இருக்குது, முழுவதும் 2 ரூபா இல்ல, ஒரு 5 ரூபாவாவது இருக்கும். அங்க 2 ரூபா 5 ரூபான்னு சொல்லி இருக்கிறோம். அதே போல முழுவதும் 5 ரூபாவாக இருக்காது, ஒரு 2 ரூபாவாவது அங்க இருக்கும். ரெண்டும் கலந்து தானே இருக்கும். சரி, இதுல நாங்கள் 100ம் 2 ரூபாவாக இருந்தா தானே இந்த நிலைமை, 100ம் 5 ரூபாவாக இருந்தா தானே இந்த நிலைமை. முழுவதும் 2 ரூபாவாக இருக்குது. நாங்கள் இந்த சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு ரெண்டும் கலந்திருக்கணும் என்றபடியால ஒரு 2 ரூபாவை எடுத்து போட்டு ஒரு 5 ரூபாவை சேர்த்து எவ்வளவு நாள பெறுமதி அதிகரிக்கும்? ஒரு 5 ரூபாவை சேர்க்கிற போது எவ்வளவு ஆள இந்த பெறுமதி அதிகரிக்கும்? 3 ரூபாவா அதிகரிக்கும். 203 ரூபா என்பதாக வருமே. 200 ரூபாவில இருந்து 2 ரூபாவை எடுக்கிறோம், 198 ரூபா, திருப்பி ஒரு 5 ரூபாவை போடுறோம், 203 ரூபா. மேலும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை சேர்க்கிறேன், 2வது 5 ரூபாய் நாணயத்தை சேர்க்கிறோம். எவ்வளவு பெறுமதி அதிகரிக்கும்? 3 திருப்பியும் 3 ரூபாய் கூடும். இந்த 3 ரூபாய் கூடுற விளங்குங்க பிள்ளைகளுக்கு. ஒரு 2 ரூபாவை எடுத்து போட்டு 5 ரூபாவை சேர்க்கைக்குள்ள ஒரு 3 ரூபாய் தான் நட்டார். என்ன, மூன்றாவதாக திருப்பியும் ஒரு 5 ரூபாவை சேர்ப்போமாக இருந்தால் 209 ரூபாய். மூன்றாவதாக இன்னும் ஒரு 5 ரூபாவை சேர்த்தார். சரியா? அப்ப ஆக குறைஞ்ச பெறுமதியில இருந்து அதிகரிக்கிற ஒவ்வொரு 5 ரூபாவும் இந்த வித்தியாசத்தினால அதிகரிப்பை ஏற்படுத்தி கொண்டு போகும். அதாவது 2 ரூபாவுக்கும் 5 ரூபாவுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3 ரூபாய். இந்த 3 ரூபாய் அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஆக குறைஞ்ச தொகையில இருந்து 3 ரூபாய் அதிகரிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு 5 ரூபாய். சரிதானே? அப்ப ஒரு 3 ரூபாய் அதிகரிச்சிருந்தால் அங்க ஒரு 5 ரூபாய் இருக்கு என்ற கருத்து. அப்ப பாருங்க, 200ல இருந்து 69 ரூபாய் கூடுதலாக இருக்குது. இங்க ஏற்பட்ட அதிகரிப்பு 69 ரூபாய். 3 ரூபாய் 3 ரூபாவாக தானே அதிகரித்து கொண்டு போயிருக்கும். அப்ப 29 ரூபாவுக்குள்ள எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 3 3 3 அதிகரிச்சிருக்கு. பார்க்கிற போது 23. சரியா? ஆகவே 5 ரூபாய் நாணயங்கள் 23 இருக்குது. 100ல 23 போனா மிச்சம் 77 2 ரூபாய் நாணயங்களாக இருக்கும். பெருக்கி பாத்தீங்கன்னா 77 2 ரூபாய் அப்படி பாத்தீங்கன்னா 154 ரூபாய். 23க்கு
5ஆல பெருக்கினீங்கன்னா 115 ரூபா, சேர்த்து கூட்டினீங்கன்னா 269 ரூபா வரும். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். இதுல சொல்லப்பட்டதை விட மேலதிகமான ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? இப்ப 200 ரூபாவில இருந்து ஒவ்வொரு 3 ரூபாவும் அதிகரிப்பதற்கு யார் காரணமாக இருப்பார் என்றால் ஒரு 5 ரூபா காரணமாக இருப்பார். ஆக குறைஞ்சது 200 ரூபா, ஆக கூடினது 500 ரூபா. சரி, எல்லாமே 5 ரூபாய் நாணயங்களாக இருந்தது. நாங்கள் ஒரு 5 ரூபாவை எடுத்து போட்டு ஒரு 2 ரூபாவை சேர்க்கிறோம். சரிதானே? ஒரு 5 ரூபாவை எடுத்து போட்டு எல்லாமே 100மே 5 ரூபாவா இருந்தது. ஒரு 5 ரூபாவை எடுத்துட்டு 2 ரூபா ஒன்றை சேர்க்கிறோம். ஒரு 2 ரூபாவை சேர்க்கிறோம். எவ்வளவு பெறுமதியால குறையும்? 3 குறையும். 3 குறையும். 497 என்பதாக வரும். இன்னும் அடுத்ததாக 2வது 2 ரூபாவை சேர்க்க 494 வரும். சரியா? இப்ப இந்த விடயத்தை வச்சு கொண்டும் பார்க்கலாம். குறைகிற ஒவ்வொரு 3 ரூபாவுக்கும் சின்னன் காரணமாக இருக்கும். அதிகரிக்கிற ஒவ்வொரு வித்தியாசத்துக்கும் பெருசு காரணமா இருக்கும். குறைகிற ஒவ்வொரு வித்தியாசத்துக்கும் சின்னன் காரணம். குறைகிற ஒவ்வொரு 3 ரூபாவுக்கும் 2 ரூபாய் நாணயம் காரணமாக இருக்கும். அதிகரிக்கிற ஒவ்வொரு 3 ரூபாவுக்கும் 5 ரூபாய் நாணயம் காரணமாக இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய பெறுமதியை வச்சுக்கொண்டு சில வேளைகள்ல உங்களுக்கு அவர் இப்படி சொல்லிக்க 407 ரூபாய் இருக்குது என்று சொல்றோம். 407 ரூபாய் இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு அவர் விளக்கம் சொல்றார். 407 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிக்க நாங்கள் பார்க்கணும் 500 ரூபாயில இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குது? எவ்வளவு குறைஞ்சிருக்குது? 93 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சரிதானே? 93 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்ப 93 ரூபாய் குறையுது என்றால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு 3 ரூபாய் குறைவுக்கும் யார் காரணமாக இருப்பார்? 2 ரூபாய் இருக்கும். அப்ப 93 3ஆல பிரிக்கிறோம். 31 தரம் குறைஞ்சிருக்குது. 3 3 3ஆக 31 தரம் குறைஞ்சிருக்குது. ஆகவே 31 தரம் குறைஞ்சால் 2 ரூபாய் நாணயங்கள்ல 31 நாணயம் இருக்குது. 5 ரூபாய் நாணயங்கள்ல மிச்சமாக இருக்கக்கூடிய 69 நாணயங்கள் இருக்குது. இல்ல நான் கீழே இருந்துதான் பார்க்க போறேன் என்று சொல்லி அடம் பிடிச்சாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, பரவாயில்ல. 200 குறைஞ்ச தொகை, ஆனால் இருக்குது 407 இருக்குது. 407. அப்ப மேலதிகமாக எவ்வளவு இருக்குது? 207 ரூபாய் இருக்குது. மேலதிகமாக 207 இருக்கு. இதுக்கு எத்தனை 3 இருக்குது? 3 18 1 மிச்சம், 2 மிச்சம் 27 3 27 69 5 ரூபாய்கள் இருக்கிறது. அதிகரித்த ஒவ்வொரு 3 ரூபாய்க்கும் 5 ரூபாய் நாணயம் தானே காரணமாக இருக்கும். ஆகவே 5 ரூபாய் நாணயங்கள் 69 இருக்குது. 5 ரூபாய் நாணயங்கள் 69 இருக்குது. மிச்சம் 2 ரூபாய் நாணயமாக இருக்கு. சரியா? இந்த விடயத்தை வச்சுக்கொண்டுதான் பிள்ளைகள் இந்த ஆடு கோழி கணக்கு, மோட்டார் சைக்கிள், கார் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறத நான் அடுத்த செயலமர்ல அதனுடைய மிகுதி விளக்கத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஒரே அடியா ஒரே நாள்ல திணிக்க பயந்து போவீங்க. 81 பேர் இருந்தவங்க தப்பி ஓடி 20 பேர் தப்பி ஓடிட்டாங்க. சரிதானே? அப்போ அவங்கள அப்பா விட்டா கான் என்று ஓடிட்டாங்க. நீங்களும் பாவம் தானே, அவ்வளவு தூரம் விட்டு ஓடக்கூடாது என்றதுக்காக இந்த அளவோட இன்றைய கலந்துரையாடலை நிறுத்தி கொள்வோம். இனி வருகிற கலந்துரையாடல்கள் அங்க வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வினாவையும் வாசித்து அதனோடு தொடர்புடைய நுட்பங்களை இப்படி நான் சொல்லித்தேன். சரிதானே? அங்கே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்குள்ள இருக்கிற
விடய உள்ளடக்கம் என்ன என்று சொல்லி அதை வச்சு விளங்கைப்படுத்தி தரும். சரியா? இன்றைக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு விளங்க இல்லை, கொஞ்சம் கடினமாக இருந்தது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஒரே விடயத்தை, ஒரே நுட்பத்தை நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் படிப்போம். அப்போ அது சம்பந்தமாக நீங்கள் மனக்கவலை கொள்ள தேவையில்லை. ஆஃப் ரெக்கார்டிங்கில் நீங்கள் ஏதாவது சொல்ல வேணும் என்பதற்காக காத்திருக்கு. இல்லை ரெக்கார்டிங்கு முன்னுக்கே நான் போறேன்ங்கிற பிள்ளைகளுக்கு திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அதுக்கு பிறகும் கூட நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட அவர்களுக்கு பாய் பாய் குட் நைட். மற்ற ஆக்கள் காத்திருக்கலாம், சில விடயங்கள் ஆஃப் ரெக்கார்டிங்கில் சொல்றோம்.